அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பிரவீன், கிளாசிக் தமிழ் அகாடமி, சிதம்பரம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று அதாவது 21/7/2024 அன்று நடைபெற்ற எஸ்ஜிடி தேர்வினுடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வில் முதல் 30 வினாக்கள், தமிழ் தகுதி தேர்வுக்கான முதல் 30 வினாக்களை நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். முதல் வினா, தவறான இணையை தேர்வு செய்க என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேமி என்ற இந்த சொல் இன்னொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா, அடுத்து வரக்கூடிய அந்த 30 தமிழ் வினாவில் நியமன தேர்வுக்கான பார்ட் பியில் ஒரு வினாவில் கேட்டிருந்தாங்க. அதனோட ஆப்ஷன் அங்கே சக்கரம், சங்கு இந்த வார்த்தைகள் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வினாவிற்கான விடை தெரியாமலே அந்த வினாவை பார்த்துட்டு கூட இந்த வினாவை உங்களால் எழுத முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நேமிங்கிற சொல்லுக்கு உலகம்ங்கிற பொருளை அவங்க ஆப்ஷன்லேயே கொடுக்கல. அப்போ அந்த 4 ஆப்ஷனில் நிச்சயமாக உலகம் இல்லைங்கிறதால அது தவறான விடை இங்கே அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ தவறான இணை அப்படின்னு வரும்பொழுது நேமி என்பது உலகம் அப்படிங்கிற பொருளில் வருது. இது யூனிட் 2ல் கேட்டிருந்தாங்க. 10th தமிழ் புக்கில் யூனிட் 2ல் முல்லைப்பாட்டு நனந்தலை உலகம் வளையி நேமியோடு அப்படிங்கிற அந்த தொடங்கக்கூடிய அந்த பாடலை கொடுத்துருப்பாங்க. சொற்பொருள் படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பலனை அது அளிக்கும். இரண்டாவது வினா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இது இந்த விருந்து போற்றுதும் அப்படிங்கிற அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக பொருளையும் அப்புறம் அதற்கான பாடலை ஒரு பாக்ஸில் கம்பராமாயணம் ஒரு பாக்ஸ்லேயும் இன்னொரு பாக்ஸில் கலிங்கத்து பரணியையும் கொடுத்துருப்பாங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படிங்கிற அந்த செய்தியை கொடுத்துருப்பாங்க. இந்த வினாவை நீங்கள் படிக்காமலே விடையை கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த வினாவை ஏற்கனவே நீங்கள் படிக்கலைனாலும் இதில் கண்டுபிடிக்கிற ஒரு க்ளூ இருக்குது. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு, உங்ககிட்ட வருந்தி வந்தவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கொடுத்து உதவணும். கொடுத்து உதவணும்னா என்ன பொருள்? இங்கே ஈதல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தான் கொடுத்து உதவுதல். இப்போ வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படிங்கிறது தான் இந்த சி ஆப்ஷன் தான் இதுக்கு விடை. அடுத்த வினா, மூன்றாவது வினா, உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது, எனக்கு பெருமையே என்று கூறுவது காற்று. ஆனால் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது அப்படிங்கிற இந்த ஒரு இதுக்கு விடை தொல்காப்பியம். காற்றை பற்றி வரக்கூடிய அந்த பாடத்தில் இது இடம்பெறும். நாலாவது வினா, ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. இதில் டார்னடோ, அப்புறம் டெம்பஸ்ட், சூறாவளி மற்றும் பெருங்காற்று. பெருங்காற்று, ஸ்டோம் அப்படின்னா புயல் அப்படிங்கிற பொருள். ஐந்தாவது வினா, மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம். இதில் வருடி வருடி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இயைபு இருக்குது. இயைபு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் உங்களுக்கு இயைபு இருக்குது. அதனால் இதுதான் ஆன்சர். அடுத்தடுத்த அடிகளில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால் அது மோனை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆறாவது வினாவை பார்ப்போம். மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடிக்க. இந்த இறப்பார் ஈவார் இதை மட்டும் பாருங்கள், மற்ற வார்த்தைகளையும் பாருங்கள். இந்த செருணர் பார்த்துருப்போம், செற்றார் பார்த்துருப்போம், செருவார் பார்த்துருப்போம். இந்த செற்றார் செருவார் இதெல்லாம் பகைவர்களை குறிக்கிற வார்த்தை. இந்த மற்றவற்றை கூட நீங்கள் பார்க்க முடியலன்னா கூட இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும் பொழுது நமக்கு டி தான் ஆன்சராக வருது. ஏழாவது வினா, இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? இது பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் இதற்கு இந்த வரிக்கு மேலே உள்ள வார்த்தையை கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே முரண்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அது முரண்படாதது, முரண்படு மெய்மை அப்படின்னு யூஜிடிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருந்தாங்க. இப்போது எஸ்ஜிடியில் அதுக்கு கீழே உள்ள எடுத்துக்காட்டை கொடுத்து கேட்டிருக்காங்க.
ஸோ ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி. இந்த பகுதியிலேருந்து வினா வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண பகுதி தான். எல்லாருமே படிக்கும் பொழுது அந்த மாதிரி கெஸ் பண்ணி படிக்கிறதுல மேக்ஸிமம் வந்திருக்கு தமிழ் தகுதி தேர்வில். 8வது வினா, நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் அப்படின்னு எந்த நூல் சொல்லுது? இந்த பழைய வாளை தான் அந்த மன்னன் பணயம் வைத்தான் அப்படின்னும், அது புறநானூற்றில் இடம்பெறுவதாகவும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே தான் அந்த சீரியாழ் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருப்பாங்க. அடுத்த வினாவுக்கு போவோம். இதை அப்படியே எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு எளிமையான கொஸ்டினாக இருக்கும். அதில் அப்படிங்கிற இடைச்சொல் அப்படின்னு வரும். அந்த உம்முங்கிற வார்த்தையை கொடுத்துட்டா ஈஸியாக உண்மை தொகைன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதனால் அங்கே உம்முங்கிற வார்த்தையை அந்த கொஸ்டினில் தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், என்பது இடைச்சொல். அதனால் டைரெக்டாக கண்டுபிடிக்கணுன்னாலும் பி த ஆன்சர். 10வது வினா, வலிமிகின் வழி இல்லை ஐயூர் முடவனார். அந்த ஐயூர் முடவனார் அதுக்கு கீழே மதுரை இள நாகனார் சொன்ன செய்தியை கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிரித்து எழுதுக. அழுக்காறு உடையான் கண். அழுக்காறுங்கிற சொல்ல நீங்கள் அழுக்கு கூட்டலாருன்னு பிரித்தா பொருள் பொருத்தம் இல்லை. அதனால் அழுக்காறு தான் வரணும். அப்போ பியா சியான்னு பார்க்கும் பொழுது உடையான் கண் 2ஆக பிரிக்கலாம். அப்போ சி தான் ஆன்சர். 12வது வினா, உரையாடலை இருவர் நிகழ்த்தும் பொழுது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? இப்போ இருவர் பேசுகிற மாதிரி இருக்கிறது செப்பலோசை. ஒருவர்னு வந்தால் அகவலோசை. தாழ்ந்தும் உயர்ந்தும்னு வந்ததுன்னா துள்ளலோசை. தாழ்ந்தே வருவது தூங்கலோசை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 13வது வினா, அந்த 12வது வினாவுக்கான விடை செப்பலோசை. 13வது வினா, மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஒரு இடத்தில் அமர்வேன். இத்தொடரில் இவர்வேன் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் ஒரு இடத்துல இந்த பாடல் மாதிரி இந்த கொடுத்துருப்பாங்க. இதனுடைய விளக்கத்தை இன்னொரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. இவர்வேன் அப்படின்னா ஏறுவேன், மலை மீது ஏறுவேன் அப்படிங்கிற பொருளில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். 14வது வினா, வாழையும் கமுகும் தாழ் குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த வார்த்தையை பார்த்தா சிவ சிந்தாமணி மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்சர் சிலப்பதிகாரம். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. இதை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மேகத்தை இக்கு மழையை இத்து, இந்த தொடர் கரெக்டாக வேறு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனித்து பாருங்கள். பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க, இந்த மெத்தடில் இது ரெண்டும் சரியாக இருக்குது. ஆனால் இங்கே மேகத்தை 2வதுல ஒற்று வரல, டிலையும் ஒற்று வரல. அப்போது ஏயும் சியும். இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 16வது வினா, விடுபட்ட சொற்களை கண்டறிக. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் அப்படின்னா, செறிந்தடங்கில் வாயு வழக்கம் அப்படின்னு இருக்குது. ஆயுள் பெருக்கம், வாயு வழக்கம் ஆயுள் பெருக்கம். ஔவையார் வாயு தாரணை அப்படிங்கிற ஒரு அதிகாரமே படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த 17வது வினாவை பாருங்கள். தொகை நிலைன்னா 6, தொகா நிலைன்னா 9. அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா அது தொகா நிலை தொடர். இங்கே தவறாக இருக்குது, 8 அப்படின்னு இருக்குது. இப்போ கூற்று 1 தவறாக இருக்குது. எழுவாய் தொடர் வெளித்தொடர் ஆகிய இரண்டும் தொகா நிலை தொடர் வகையில் அடங்கும் அப்படின்னு 2வது கூற்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா எழுவாய் தொடரில் எந்த ஒரு உறுப்புகளும் கிடையாது, வெளித்தொடர்லேயும் உறுப்புகள் கிடையாது. அப்போ அது தொகா நிலை தொடர், உறுப்புகள் அற்ற ஒரு தொடர் தொகா நிலை தொடர். அப்போ இதற்கான விடை அப்படின்னு பார்க்கும் பொழுது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அடுத்த வினா 18வது வினா, பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழின்னு வந்துருச்சு. அப்போ ஆழ்வார் தான், ஒரு ஆழ்வார் பேர் தான் கொடுத்துருக்காங்க. 2 காலக்கணிதம் கண்ணதாசனுடைய கவிதை வரி. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா 19வது வினா,
இதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணை அகப்பொருள் திணையினுடைய அட்டவணை மரமும் பூவும் தான் கடினமாக இருக்கும் அப்படின்னு அடிக்கடி நான் வகுப்பில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதில் மரம் கேட்டிருக்காங்க. வேங்கை அகில் அது குறிஞ்சி நிலத்திற்கு வரும். முல்லை கொன்றை காயா, கொன்றை காயா வந்து உங்களுக்கு முல்லை நிலத்துக்கு வரும். மருதம் வந்து காஞ்சி மருதம் அப்படின்னு வரும். நெய்தல் வந்து பொன்னை ஞாழல் அப்படின்னும், பாலைக்கு வந்து இலுப்பை பாலை அப்படின்னும் வரும். இப்போ இதனுடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை இதற்கு. அடுத்த பகுதிக்கு போவோம். அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினையெச்சத்தையும் உருவாக்குக. இப்போ வினை முற்று அப்படின்னா அந்த வார்த்தை முற்று பெற்றதாக இருக்கணும். அறிந்தார். வினை எச்சம் அப்படிங்கும்போது ஊ அல்லது ஈ சவுண்டில் முடிந்த ஒரு எச்ச சொல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா அறிந்த பெயரெச்சம், அறிந்தவர் வினையாளனை பெயர், அறிதல் தொழிற்பெயர், அறியா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அறிந்து என்பது உங்களுக்கு மறுபடியும் மேலே உள்ளது தான் வினையெச்சம், அறிதல் என்பது தொழிற்பெயர். அடுத்த வினா, தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? இதில் நல்லா கவனிச்சா தெரியும். மொதல் 3 பேரும் கவிஞர்கள், கடைசியாக இருக்கிறவர் வந்து ஜெயகாந்தன் வந்து சிறுகதை எழுத்தாளர். அப்போ அவரோட இதிலிருந்து நம்ம ஈஸியாக ஜெயகாந்தன் அப்படின்னு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்த வினாவுக்கு போவோம். 22வது வினா, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது? அங்கே இருக்கிற ஆட்டத்திலேயே கொஞ்சம் வித்தியாசமாக அதில் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கிறது இந்த புலி ஆட்டம் தான். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் அப்படின்னு சொல்லி. 23வது வினா, எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? இப்போ புதிய உரைநடை அப்படிங்கிறது உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிற ஒரு சிறு பகுதி இந்த புதிய உரைநடையிலேருந்து எடுத்து நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏகப்பட்ட வினாக்கள் இருக்கும். இப்போ இதோட நம்ம 2 வினாக்கள் இதில் பார்த்துருக்குறோம். இந்த புதிய உரைநடைங்கிற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது எழில் முதல்வன், அதாவது டாக்டர் ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வாங்கியிருப்பார். 24வது வினா, கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? கேட்ட ஆ சவுண்டில் இருக்குது, அதனால் இது பெயரெச்ச தொடர். 25வது வினா, சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? அளவாக பயன்படுத்தியவர் மு வரதராசனார். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலியல் என்பது குளுகுளுத்த பழம். தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி அது. 27வது வினா, சேக்கை அப்படிங்கிற சொல்லுக்கான பதில் வந்து படுக்கை, யாக்கை என்பது உடல், பிணித்து என்பது கட்டி, வாய்ந்த என்பது பயனுள்ள அப்படிங்கிற பொருள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான விடை. சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர், பாசவர்னா வெற்றிலை விற்பவர், காருகர் அப்படின்னா நெய்பவர், மண்ணீட்டாளர்னா சிற்பி. அப்போ விடை வந்து பி தான் சரியாக இருக்குது. பாசவர்னா வெற்றிலை விற்போர் என்பது. சிலப்பதிகாரத்தில் இது கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் ஏகப்பட்ட வினாக்கள் வந்து இடம்பெறும். அதில் சொற்பொருள் வந்து நன்றாக படித்து வச்சுக்கணும். 29வது வினா, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது? ராமானுஜர் நாடகம் பாடத்தில் ரொம்ப அற்புதமாக நுழையும் முன்னில் கொடுத்துருப்பாங்க. யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த வினா வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த வினாவை பார்க்குறாங்களோ இல்லையோ நுழையும் முன் பார்க்காம இருந்திருப்பாங்க. ஸோ 29க்கு ஆன்சர் மூங்கில். 30வது வினா, வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன். வெறும் சிலபஸை படிச்சிருந்தா கூட ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு லெசனில் வராரு, அதனால் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வினாக்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசிரியர் ஏதோ ஒரு குழுவை அந்த கொஸ்டினில் வச்சுருப்பார். நம்ம ஒரு முறை படிச்சுட்டு வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்வு எழுதும் பொழுது மறுபடியும் அந்த தவறுகளை எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் தொடர்ச்சியாக வகுப்பில் வந்து எங்கே வேணாலும் சேர்ந்தாலும் சரி தான், வகுப்பில் கலந்துக்குங்க, தேர்வு எழுதுங்க, மறுபடியும் சந்தேகம் கேளுங்க. அந்த மாதிரி மெத்தடில் மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது நல்ல ஒரு அறிவை பெற முடியும். நம்முடைய அகாடமியில்
பிஜிடிஆர்பி தமிழுக்கு எஜுகேஷன் சைக்காலஜியோட சேர்த்து வகுப்பு கொடுக்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தனியாக ஒரு பேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக வகுப்பும், டிஎன் டெட் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு இப்போ முதல்ல ஆரம்பித்து அது தனியாகவும் வகுப்பு நடந்துகிட்ருக்கு. தேவைப்படுவர்கள் மேற்காணும் தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களிடம் வாட்ஸ்அப் மூலம் தகவல்களை பெற்றுக்கொண்டு பிறகு வகுப்பில் சேர்ந்து பயணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.